வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்குன்னு பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பாஜக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், எத்தனை பிட்டுகளப்பா காது தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் டெய்லி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா பாஜக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்தீங்கன்னா பெரிய ஒரு growth ஆகிருக்கு. பார்த்துக்கோங்க, ஜூன் 4ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டெய்லி ஒன்றொன்னா வந்து இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் போட்டுக்கிருக்காங்க. ஃபஸ்ட்டு 400 என்டிஏக்கு 400 அப்படின்னு பாஜக சொல்லும்போது காங்கிரஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, திமுக காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, 400 எதுக்காக தெரியுமா அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க, 400 வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அடுத்து எலெக்ஷனே நடக்காது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே அவங்க வந்து மாற்றிடுவாங்க, அதை கொண்டு வந்துருவாங்க, இதை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. பாஜக என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் தானே இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அதிக முறை திருத்தம் கொண்டு வந்தது, மாற்றினது யாரு? காங்கிரஸ் தான். எத்தனை வாட்டி மாற்றிருக்கு தெரியுமா? 1976 செக்யூலர் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து திணிக்கப்பட்டுச்சா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திணிக்கப்பட்டுச்சா இல்லையா? அம்பேத்கர் கொண்டு வந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலர் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சா? இல்லை. சரி, திணிக்கப்பட்டதும் திணிக்கப்பட்டுச்சு, அதுக்கு ப்ராப்பராக ஓட்டெடுப்பு நடந்துச்சா? ஓட்டெடுப்பு நடக்கலை. ஓட்டெடுப்பு நடக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே 2 வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து திணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்கிறாங்க. அப்போ அதிக முறை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை திருத்தம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 400 வந்தால் தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதை மாற்றுவாங்க, இதை மாற்றுவாங்களா? ஏன் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டியோட தானே இருந்தோம், மாற்றணும், புதுசாக அதை கொண்டு வரணும் அப்படின்னா, ஏதாவது கொண்டு வரணும்னா நாங்கள் இப்போவே பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ புது ஒரு இஷ்யூ, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பெரிய ஒரு சண்டை வந்து போய்க்கிருக்கு, பெரிய பிரச்சனை வந்து போய்க்கிருக்கு. ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களை வந்து, மோடிக்கு எதிராக இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க, மோடியை வெறுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் பதிவுகள் போடுறாங்க. இந்த நடக்கக்கூடிய தேர்தலில் மெஜாரிட்டி வாங்கலை அப்படின்னா, அதாவது 273 மெஜாரிட்டி, அந்த 270 280 இதுக்குள்ளே வந்து பிஜேபி வாங்கினுச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் ஆக்கிடுவாங்க. 300க்கு மேலே 350 கிட்ட வந்துச்சு அப்படின்னா, பிஜேபி வந்துச்சு அப்படின்னா, அப்போ தான் மோடி வந்து பிரதமர் ஆவார். கூடிய விரைவாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையேயான அந்த பாண்டிங் உறவு வந்து அஃபிஷியலாக வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ போட்டுக்கிருக்காங்க. இப்படி தான் உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடிக்கும் யோகிக்கும் பெரிய பிரச்சனை வந்து நடந்துக்கிருக்கு. யோகி பார்த்தீங்கன்னா அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, 2வது வாட்டி சீஃப் மினிஸ்டராக யோகி ஆதித்யநாத் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மோடிக்கும் யோகியும் இப்போ எவ்வளவு பாண்டிங்கில் இருக்காங்க. மோடி உட்காந்துருக்காரு, யோகி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. மோடியை கிராஸ் பண்ணி யோகி வந்து போக மாட்டாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் சுற்றி மோடிக்கு பின்னாடி சுற்றி போய் அந்த மைக்கிட்ட வந்து பேசுகிறாரு. இதை வந்து மோடி கவனித்து இப்படியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, அப்போ அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையான பாண்டிங்கு எப்போதும் போல் ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போ புதுசாக கிளப்பி விட்டுக்கிருக்காங்க, தோற்று போயிடுவாங்களே, அந்த விரக்தியில் வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கை பரவலாக பார்க்குறோம். இது ஒன்று. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பு, அந்த ஹோட்டல் குண்டு வெடிப்பு வழக்கில் என்ஐஏ தீவிரமாக இப்போ வந்து விசாரணை நடத்திக்கிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் 2 மருத்துவர்களை வந்து அவங்களுடைய வீட்டில் சோதனை நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா, ஆந்திராவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சோஹைல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை இப்போ ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருக்கார்ல, ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. நில மோசடி அந்த புகாரில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் ஹேமந்த் சோரனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கைதை எதிர்த்து, அமலாக்கத்துறையுடைய கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு ஹேமந்த் சோரன். அந்த வழக்கு விசாரணை வந்து நடக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேமந்த் சோரனுடைய அந்த மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது, இடிக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துச்சு அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கைது செய்வதற்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாயிருக்கு. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? வெளியான ஷாக்கிங் வீடியோ அப்படிங்கிறது 4வது டாபிக். என்ன வீடியோ? 13ஆம் தேதி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. லோக்சபா மற்றும் அசம்பிளி 2க்குமே ஒரே கட்டமாக தேர்தல் வந்து நடந்துச்சு.
பல இடங்களில் பயங்கரமான சில கலவரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். யாருக்கு? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் இடையே பெரிய ஒரு பிரச்சனை பல பூத்துலலாம் வந்து நடந்துச்சு. இப்போ ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்குங்க. என்ன தெரியுமா? மச்சர்லா அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு எம்எல்ஏ வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து உள்ளே வந்து நுழையிறாரு. பின்னெல்லி ராமகிருஷ்ணா ரெட்டி, அதான் அவருடைய பேர். உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தரையில் போட்டு உடைச்சிட்டாருங்க. இந்த வீடியோ வந்து பெரிய ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவிஎம்மை சேதப்படுத்துகிறாங்க, தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கான தகுதியே அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எலெக்ஷன் கமிஷன் இப்போ இந்த வீடியோவுக்கு வெளியானுச்சு பார்த்தீங்களா, இதில் ஆக்ஷன் எடுக்கணும், அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாவில் குரல் கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. வெயிட் அண்ட் வாட்ச். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.